மதுரை அவனியாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அந்த பக்கத்தில் அங்கே தான் சுற்றிட்டு திரிவான். இவனுக்கு வந்து தலையில் புண்ணு, தலைனா கழுத்தில் புண்ணு, காது ஃபுல்லாக புழு. சரி இவனை ரெஸ்க்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று புகழ் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அவர் மதியானம் கிளம்பி போயிட்டார். மழை பெஞ்சுக்கு நேற்று ஃபுல்லாக மழை, இப்போயும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு போயிட்டு பிஸ்கட்லாம் போட்டு லாக் பண்ணி நெட்டு போட்டு பிடிச்சி உள்ளே கூண்டில் ஏற்றிட்டார். சரி ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து ஒரு தடவை க்ளீன் பண்ணிடுவோம், ஏன்னா அதுக்கடுத்து தான் அது ஈஸியாக இருக்கும். ஆனால் புழுவெல்லாம் முதல் நம்ம எடுத்துட்டோம்னா அடுத்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் க்ளீன் பண்ணால் பார்த்தா பயங்கர அக்ரெசிவ். கூண்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் அமைதியாக இருக்கான், வெளியே அமைதியாக இருக்கான். பட் அவனை தொடுறோம் தூக்குறோம்னா பயங்கரமாக அக்ரெசிவாக மாறுறான். அந்த வாயை கட்டி புண்ணெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி புழுவெல்லாம் எடுத்துகிட்டு இது ஷெல்டர் போய் விடலாம் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் மழை. ஸோ அங்கே வண்டி உள்ளே போகும்போது மாட்டிக்கிச்சுன்னா பிரச்சனை. ஸோ அதனால் என் வீட்டில் தான் வச்சாகணும். இவனும் வேறு அக்ரெசிவாக இருக்கானே சொல்லிட்டு ரொம்ப யோசித்தோம். சரி வேறு வழி இல்லை, வச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு வர சொன்னேன். கழுத்தில் கயிறு மாட்டினால கொஞ்சம் பணிஞ்சிட்டான். வீட்டுக்கு மேலே ஏற்றிட்டோம். நான் நைட்டு கயிறை கழட்ட விடலை. சரி சொல்லிட்டு சாப்பாடெலாம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து போய் காட்டலான்னு பார்க்குறேன். பல்ல காட்டினான். நைட்டு கண்ணு மட்டும் பிரைட்டாக தெரிஞ்சிச்சு. சரி பகலில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பகலில் கயிறை கழட்டிட்டேன். அந்த கப்பை கழட்ட முடியல. அந்த கப்பு இருக்கனால அவனுக்கு பெரிய பிரச்சனையும் இல்லை. பட் 1 or 2 days அவனுக்கு சோறு போட்டு பழக்கிட்டு அடுத்து கப்பை கழட்டுவோம். ஏன்னா கடி வாங்கிட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்குரிய டைம் கொடுப்போம். அது வரைக்கும் டேப்லெட் கொடுத்துருவோம், ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ அவன் இப்போ கொஞ்சம் க்ளோஸ்டு சர்ஃபேஸில் தான் இருக்கான், ப்ராப்ளம் இல்லை. நான் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேங்க. மைண்ட் வாய்ஸ், நீ என்கிட்ட மாட்டலடா, நான் தாண்டா உன்கிட்ட மாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கடந்து போக வேண்டியதான். நான் அப்டேட் பண்ணுறேங்க. நன்றி.